My dear students, போன வீடியோவில் 2 டேபிளை எழுதுவதற்கான முறையை பார்த்தோம். தற்போது 2 டேபிள் விரல் விட்டு எப்படி ஈஸியான முறையில் சொல்வது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த 2 டேபிள் எழுதுவதற்கு நம்ம 2, 4, 6, 8, 0 இதை யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். சொல்வதற்கும் 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10 க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 0 அதாவது 0க்கு முன்னாடி 1 போடுவோம் எழுதும்போது. அதே போல் தான் இங்கே 5 சொல்லும்போது க்ளோஸ் பண்ணிக்கணும், கையை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10ன்னு அந்த 0 சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி 1 போட்டு 10ன்னு சொல்லிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 6 2s are 12, 10க்கு ஆஃப்டர் நம்பர் 11, அப்படியே 11 அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும். 1 போட்டு அதை கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே வரணும். 7 2s are 14, 8 2s are 16, 9 2s are 18, 10 2s are 20. 2 போட்டு சொல்லணும். அடுத்த 5 சொல்லும்போது அந்த 8 முடிஞ்சோடனையும் 0 வரும் இல்லையா, அப்போ 2 போட்டு சொல்லணும். அடுத்தது 11 2s are 22, 12 2s are 24, 13 2s are 26, 14 2s are 28, 15 2s are 30, 16 2s are 32, 17 2s are 34, 18 2s are 36, 19 2s are 38, 20 2s are 40. இப்படியே நீங்கள் எது வரை வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? அந்த 2 4 6 8 0 அதை மட்டும் நீங்கள் கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? 0 சொல்லும்போது ஃபஸ்ட்டு 5 சொல்லி 0 சொல்லும்போது 1 போட்டு 10ன்னு சொல்லணும். அடுத்த 5 சொல்லும்போது அந்த 8 முடிஞ்ச உடனே அடுத்தது 5 சொல்லும்போது 10 சொல்லணும். அடுத்தது 5 சொல்லும்போது 20 சொல்லணும். அடுத்தது 5 சொல்லும்போது 30 சொல்லணும். அடுத்தது 5 சொல்லும்போது 40 சொல்லணும். ஓகேங்களா? இப்படியே போயிட்டே இருக்கும். இடையில நீங்கள் இப்போ 7 2s are எவ்வளோன்னு கேட்டால் ஈஸியாக சொல்லலாம். 6 2s are 12, 7 2s are 14 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா 5க்கு வந்து நம்ம 10 சொல்கிறோம். அடுத்தது 6ங்கிறது 2 ஃபிங்கர், 7ங்கும்போது 4 ஃபிங்கர் விட்டு 1 முன்னாடி போட்டு சொல்லிட வேண்டியதான். அதே போல் 10 ஆஃப்டர் சொல்லும்போது இப்போ 13 2s are எவ்வளோன்னு சொல்லும்போது 13க்கு 11 2s are 22, 12 2s are 24, 13 2s are 26 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஈஸியான முறையில் இதை நீங்கள் 2-3 டைம் பார்த்து வீடியோ பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு ட்ரெயினப் ஆகிடும். ஈஸியான முறையில் டேபிளை மெமரி பண்ணிக்கலாம். எந்த இடையில எந்த இடத்துல கேட்டாலும் சொல்கிறதற்கான முறையான மெத்தட் இது. ஓகேங்களா? தேங்க்யூ.